Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நான் பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோரோலால இப்ப ZX3 அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ZX Pro and Revel சீரிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக ZX3 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல என்னென்ன சைஸ் எல்லாமே அவைலபிள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற பத்தின டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்து நான் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போ. ஸோ மோட்டோரோலா அப்படின்னாவே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வவால கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதான் பாத்தீங்க அப்படின்னா மோட்டோரோலா பிராண்டோட லோகோவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மொபைல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா எல்இடி டிவியுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ZX3 அப்படின்ற சீரிஸுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச்சஸ் அண்ட் 55 இன்ச்சஸ் வந்து அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா IPS பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரே மாதிரியான கிளாரிட்டி கிடைக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ்மே யூஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா LGல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோட்டோரோலா பிராண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா சேம் கிரேட் பேனல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 178 டிகிரி வீவிங் ஆங்கிள் கிடைக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எந்த சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே மேக்ஸிமம் நமக்கு இஷ்யூ இருக்காது. ஒரே மாதிரியான பிக்சர் குவாலிட்டி தான் நம்மளால விசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் LED டைப்புமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 330 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 43 இன்ச்சஸ்ல 1300:1 அப்படின்ற கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் 55 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 1200:1 அப்படின்ற ஒரு ரேஷியோமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 43 இன்ச்சஸ்லயும் சரி 55 இன்ச்சஸ்லயுமே சரி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மத்த பிராண்டோட காம்படிஷன் பண்ற அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் LG இதெல்லாமே 5000:1 அந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது ரொம்ப கம்மியான ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஓரளவுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா பிரைட்னஸ் லெவலுமே பாத்தீங்க அப்படின்னா 330 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் அப்படின்றது ஓரளவுக்கு காமனா பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிராண்ட் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு நிட்ஸ் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்திருக்காங்க. இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் எல்லா பிராண்ட் எல்இடியுமே பாத்தீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் அப்படின்றத ரிஃப்ரெஷ் ரேட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் பேனல் பொறுத்த வரைக்கும் A+ கிரேட் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒரு பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிக்சர் என்ஜின் பொறுத்த வரைக்கும் காமா பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே 2.2 வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Realme 4K டிவி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காமா பிக்சர் என்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் வெர்ஷன் தான் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா IPS பேனல் கூட கம்பைன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பெசில்லெஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னாலுமே பெசில்லெஸ் டிஸ்பிளே அப்படின்றத காமனா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ல நம்ம ஒரு மூவி பார்க்கணும் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெசில்லெஸ் டிஸ்பிளே அப்படின்றத மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிக்சர் என்ஜின்காக பாத்தீங்க அப்படின்னா டால்பை விஷன் பிளஸ் HDR10க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு HDR சப்போர்ட் இருக்கு அப்படின்னாவே பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அது இல்லாம IPS பேனல் கூட 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கூட இந்த ஒரு டால்பை விஷன்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சோ ஓரளவுக்கு பிக்சர் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு பிக்சர் குவாலிட்டி முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டியுமே முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ZX3 சீரிஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா 44 வாட்கான ஸ்பீக்கருமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓரளவுக்கு கிளியரான ஒரு சவுண்ட் சிஸ்டமுமே கிடைக்கும். அதே மாதிரி சவுண்டுமே ஓரளவுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டால்பை அட்மாஸ்கான சவுண்ட் சிஸ்டமுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் DTS சரவுண்ட் சிஸ்டமுமே கொடுத்திருக்காங்க. சோ DTS சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்கனால லவுடாவும் பேஸ் கொஞ்சம் அதிகமாவும் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டால்பை அட்மாஸ் பிளஸ் DTS சவுண்ட் சிஸ்டமுமே கொடுத்திருக்காங்க. அது இல்லாம டால்பை ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமுமே கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரிக்குமே ஓரளவுக்கு சவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே கொடுத்திருக்கனால ஆடியோ குவாலிட்டி வைஸ் குறைய சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஸ்பீக்கர் வாட் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் ஸ்பெக் வைஸ் நம்ம ரீட் பண்றதுக்கு. அண்ட் இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா காமனா ஒரு காம்படிஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தான். சோ மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 10க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இதே பாத்தீங்க அப்படின்னா ரெட்மி ரியல்மி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு 11 இந்த மாதிரி
மாதிரியான ஒரு வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டோரோல பாத்தீங்க அப்படின்னா ஜெனுவனா Android 10க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லேக் ஆகுது இந்த மாதிரியான இஷ்யூலாம் கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாமே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek C53 அப்படின்ற ஒரு குவாட் கோர் ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிராஃபிக் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mali C52க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே மைல்டா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 32GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 43 இன்ச்சஸா இருக்கட்டும் 55 இன்ச்சஸா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ரேம் ரோம் கெபாசிட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற ப்ராடக்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2GB ரேம் அப்படின்றது கொடுத்துறாங்க, அதுலயும் 16GB இன்டர்னல் மெமரி அப்படின்றதுமே ஒரு சில ப்ராடக்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால இதுலயே பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துறாங்க. அண்ட் இதுலயே கூகுள் குரோம் காஸ்டுக்கான ஒரு சப்போர்ட்டுமே இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணி பார்க்கறதுக்கு வைஃபை மூலியமாவே ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சருமே கொடுத்துருக்கு. அண்ட் மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுலயே ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்பை லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே டைரக்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 5.0க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு யூஸ் பண்றதுக்குமே கிளாரிட்டியாவும் இருக்கும், அதே மாதிரி கிளியரான ஒரு சவுண்ட் சிஸ்டமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போர்ட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 USB போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, 3 HDMI போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் 2.1 போர்ட்டுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் USB-லயுமே பாத்தீங்க அப்படின்னா 2 போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுலயுமே ஒரு போர்ட் 3.0க்கான போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுல AV எடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிகல் அவுட் எடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் RF-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க அண்ட் AV சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சோம்னாலுமே டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ்ல. ஸோ எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு ப்ராடக்டாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் போர்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஜெனியூனாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமோட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்லயுமே ரிமோட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்லயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் இந்த ரெண்டு சீரிஸுமே இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 28,000 ரூபாய் அந்த காஸ்ட்ல வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 43 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 55 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 40,000 இந்த ரேஞ்சில வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பிரைஸ் வைஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா இந்த மோட்டோரோலால இருக்கக்கூடிய ZX3 அப்படின்றது கண்டிப்பா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய நிறைகளா இருக்கட்டும் குறைகளா இருக்கட்டும் எல்லாமே மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணி சொல்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுலயே என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா கம்பேரிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ZX Pro அப்படின்ற சீரிஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல இருக்கக்கூடிய செக்மெண்ட் வைஸ் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா 43 இன்ச்சஸ் 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ZX3 அப்படின்ற சீரிஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ZX Proவுமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஒரு மேக்ஸிமம் வால்யூம் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா IPS பேனல் அதாவது LG IPS பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க 43 இன்ச்சஸ்ல மட்டும். அண்ட் 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே VA பேனல் அந்த மாதிரியான செக்மெண்ட் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ ZX Pro சீரிஸ் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 43 ஓட ஸ்பெக் பார்த்துட்டு வாங்காம ஒரு 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலயுமே என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னா அது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய 43 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் LG IPS பேனல் கொடுத்திருக்காங்க. அண்ட் 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் VA பேனல் டைரக்ட் LED டைப் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய வீவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 178 டிகிரி வீவிங் ஆங்கிளுமே கொடுத்திருக்காங்க. சோ எந்த சைடுல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரே மாதிரியான வீவிங் கிடைக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே கொடுத்திருக்காங்க. சேம் ZX3லயுமே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ட்லயுமே 43 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் ரெண்டு வேரியன்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா IPS பேனல் அப்படின்றத கான்ஸ்டன்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதுல வந்து 43 இன்ச்சஸ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் 350 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுமே கொடுத்திருக்காங்க. ZX3ல பாத்தீங்க அப்படின்னா 330 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்திருந்தாங்க. ZX3 காட்டிலும் ZX Proவோட ஒரு பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த கண்டிப்பா இந்த ஒரு பிரைட்னஸ் லெவல் கூட ஒரு 20 நிட்ஸ் ஜாஸ்தியா கொடுக்கலன்னா இப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.07 பில்லியன் கலர்ஸ்க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா ZX3ல பாத்தீங்க அப்படின்னா 1200:1 1300:1 அந்த மாதிரியான ஒரு வேரியன்ட் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ZX Pro சீரிஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.07 பில்லியன் கலருக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க.
இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிக்சர் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டியூனெக்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க ZX Pro சீரிஸ்ல. சோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் கிளாரிட்டில கண்டிப்பா மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் ஃபில்டருக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே 60 வாட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்குமே ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். சப்போஸ் நம்ம கேம் விளையாடுறோம் இல்ல ஒரு வீடியோ பாக்குறோம் அப்படின்னாலுமே அந்த மோஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் HDR10க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ HDR இருக்கு அப்படின்னாவே மேக்ஸிமம் பிக்சர் கிளாரிட்டி நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டா தான் இந்த ZX Pro சீரிஸுமே இருக்கும். சோ கம்பேரிசன் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ZX Proல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10% ஜாஸ்தியான ஒரு ஃபீச்சருமே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்றது கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமாவே இருக்கும். 43 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 24 வாட்க்கான ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 50 வாட்க்கான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் லினன் கிளாத்ல யூஸ் பண்ணிருக்கனால சவுண்ட் கிளாரிட்டியுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுலயே டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. அண்ட் DTSக்கான சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. சோ பேஸா இருக்கட்டும் ஒரு கிளாரிட்டியா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மைல்டா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே சவுண்டுக்காக கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த 43 இன்ச்சஸ் அண்ட் 55க்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி சவுண்டோட குவாலிட்டி அப்படின்றது ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் லவுட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் 55 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு வேரியன்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ZX 3 சீரிஸா இருக்கட்டும் ZX Pro சீரிஸா இருக்கட்டும் ரெண்டுலயுமே Android 10க்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ Android வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான், எதுவுமே கம்பேரிசன் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek CA53 அப்படின்ற ஒரு குவாட் கோர் ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிராபிக் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ZX Pro சீரிஸா இருக்கட்டும் ZX 3 சீரிஸா இருக்கட்டும் ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா Mali C52க்கான ஒரு சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கம்பேரிசன் பண்ற அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய RAM ROM பொறுத்த வரைக்கும் 2GB RAM கொடுத்திருக்காங்க. அண்ட் 32GB இன்டர்னல் மெமரியுமே கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு யூஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் ரேட்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ZX 3 சீரிஸ்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் என்னவா இருக்கும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல மெமரி ஆப்டிமைசேஷனுக்கான ஒரு சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. ZX Pro சீரிஸ்ல ZX 3 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீச்சர் வந்து அடிஷனலா ஆட் பண்ணல. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வைஸ்மே கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா Bluetooth 5.0க்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல பிளே ஸ்டோருக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஆப்ஸ் வேணும் அப்படினாலுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் Google Chromecastக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இது வரக்கூடிய இப்போ வரக்கூடிய எல்லா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா Google Chromecast அப்படின்றது காமனா வந்துரு. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே LED டிவி பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் as usual ZX Pro சீரிஸா இருக்கட்டும் ZX 3 சீரிஸா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. 2 USB போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதே மாதிரி AV-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆப்டிகல் அவுட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. RF-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிமோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஸ்மார்ட் ரிமோட் தான் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்லயுமே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி IR-லயுமே ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ரிமோட் சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பேட்டரி வந்து அதிகமா தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ப்ளூடூத்தை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நார்மலா IR ரிமோட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சருமே ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 43 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 32,000 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. அண்ட் 50 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 38,000 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. அண்ட் 55 செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 41,000 இந்த ரேஞ்சில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா ZX 3 சீரிஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 43 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 28,000 வந்துட்டு இருக்கு. சோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 டிஃபரன்ஸ் வரும். சோ ZX Pro சீரிஸுக்கும் ZX 3 சீரிஸுக்கும். அண்ட் 55 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ZX 3 சீரிஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 40,000ல நம்ம முடிச்சிடலாம். அதே ஒரு ZX Pro சீரிஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 41,000 ஒரு 1000 மட்டும் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபியூச்சர் வைஸ் கம்பேர் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ZX Pro சீரிஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும் ZX 3 கம்பேர் பண்றப்போ. ZX Proல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஜாய்ஸ்டிக்குமே அடிஷனலா கொடுத்துறாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ZX 3 சீரிஸ்ல வந்து அடிஷனலா ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு டிஃபரன்ஸுமே மெயினான டிஃபரன்ஸா இருக்கும். ஓவராலா இந்த வீடியோல ZX 3 சீரிஸுக்கும் ZX Pro சீரிஸுக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் இதுல எந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்ற ஒரு டீடைலான ஒரு ரிவ்யூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ராடக்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வைஸ் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க விசிபிளாவுமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்து நான் வீடியோ மேக் பண்றதுக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும்.